அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்ப ஏன் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 6.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டத்துக்கு முன்னாடியே உட்காந்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு செப்பரேட்டான டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஆனால் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு செகண்ட் இன்கம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது. என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய எமோஷன்ஸ் ட்ரேடெல்லாம் பண்ணுறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஜாப்ல ஒரு சிஸ்டம் ஒர்க் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ சைடில் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ட்ரேடிங்கிறது ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எந்த மெத்தட் அப்படின்னு சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நாம் இப்போ எப்படி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆஃபீஸில் ஒரு சேலரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20,000 30,000 சேலரி கிடைக்குது. ஒரு நல்ல விஷயம் தான். 30,000ங்கிறது நாம் வீட்டு செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு வச்சுக்கலாம். நாம் மேற்படி பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சு நான் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, மார்ஜின் இல்லை. ஆப்ஷன் பையிங்க்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மார்ஜின் கிடையாது. ஆப்ஷன் செல்லிங் மார்ஜின் இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ஒரு லாட் செல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் ரூபாய், 80,000லேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். அதே ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 60 ஏன் ரொம்ப ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போனீங்கன்னா ஒரு 100 லாட் கூட அடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு 10 லாட் இல்லை 20 லாட் போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் பயம் வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே மார்ஜினை செட் பண்ண பழகிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு 80,000 இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 79,800 இருந்தால் கூட அது ஆர்டர் எடுத்துக்காது ஆப்ஷன் செல்லிங்கில். ஸோ அது ஒரு மார்ஜின். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்ப ஸோ நமக்குன்னு மார்ஜின் நம்ம கண்டிப்பாக செட் பண்ணிக்கணும். அது கவர்மெண்ட் அவங்க சைடு செபி சைடு மார்ஜின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்ஜின் இல்லைனாலே தெரியும், ட்ரேடர்ஸ் கண்ணா பின்னான்னு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் நிறையா லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ் தான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ எதனால தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, மார்ஜின் அவங்க செட் பண்ணிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்து நான் ட்ரேட் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 50,000 ரூபாய் இருந்தாதான் ஒரு லாட் நான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். எனக்கு நானே பார்த்தீங்கன்னா மார்ஜினை செட் பண்ணிடணும். ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஈஸியா இருக்கும். இப்போ என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 50,000 ரூபாய் இருந்தா நான் ஒரு லாட் எடுப்பேன். 1 லட்சம் ரூபாய்க்கு 2 லாட் தான் நான் கண்டிப்பா எடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க உறுதியோட ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடணும். ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆப்ஷன்ஸ் பையிங்ல நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஸோ 1 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், இல்லை நியூஸஸ் பார்க்குறோம், இல்லை நம்மளே கூட ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக பை ஆகும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, திடீர்னு போயிட்டு ஒரு 20 லாட் 30 லாட் டக்குன்னு பை பண்ணிடுறோம். ஸோ ஏதோ ஒரு எமோஷன்ஸ்லயோ இல்லை நல்ல என்ட்ரி ஆட தெரிஞ்சா கூட நான் பை பண்ணிடுறோம். ஒரு 20 லாட் பை பண்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் கொஞ்சம் கீழே திரும்பிச்சுன்னா அந்த 1 லட்சம் ரூபாயில ஒரு 20,000 25,000 மைனஸ்ல காட்டும். இல்லைன்னா ஒரு 10,000 15,000 மைனஸ்ல காட்டுறப்பே நமக்கு பயம் வந்துடும். ஸோ பயம் வந்துச்சுன்னா நம்ம அந்த ட்ரேடையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம இப்ப இருக்கிற வேலையும் பார்த்தீங்கன்னா சுத்தமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு செய்யற வேலையும் பேலன்ஸ் பண்ண முடியாது, ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக போயிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் ரொம்ப கிரியேட் ஆகி நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, லாஸ் ஆக ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா லாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா,
இந்த வேலையில இருக்கிறனால தான் என்னால் வந்து ட்ரேடிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஆப்ஷன் பையிங்ல வந்து என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, செல்லிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த வேலையை விட்டுட்டு நான் வெளியே போயிட்டேன்னா ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் வந்து நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நாம வந்து ஆப்ஷன்ஸ் பையிங்ல நீங்க மார்ஜினை செட் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பையிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும். உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா நான் ஒரே ஒரு லாட் மட்டும் தான் எடுப்பேன், ஆப்ஷன் செல்லிங் மாதிரியே நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுத்தமா எமோஷனலே இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஒரு பிரீமியம் பிரைஸ் பேங்க் நிஃப்டில இன்னைக்கு ஒரு ட்ரேட் அட்டன் பண்றீங்க, 200ல பை பண்ணிட்டீங்க, டார்கெட்டும் போட்டீங்க, ஒரு 100 பாயிண்ட்ஸ் போட்டீங்க, போட்டு நீங்க வேலையை பார்க்கலாம். சுத்தமா உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்காது. ஸ்டாப் லாஸும் நீங்க போட தேவை கிடையாது. ஏன்னா 200 ரூபாய் உங்களுக்கு ஜீரோ ஆக போறதும் கிடையாது. அது அப்படியே நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 30% 40% குறையும். அது ஒரு பெரிய அந்த 1 லட்சம் ரூபாயில ஒரு பெரிய லாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடாது. அதான் அதை வந்து மைண்ட் செட் வந்து ஏத்துக்கும். இப்போ 200 ரூபாய்ங்கிறது பேங்க் நிஃப்டில 3000 ரூபாய் வருதா, அந்த 3000ங்கிறது பெரிய லாஸ் கிடையாது. அடுத்த நாள் போயிட்டு நம்ம லாட் போட்டு நம்ம வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். ஆனா அதே இடத்துல போயிட்டு நீங்க 10 லாட் 20 லாட் 30 லாட் எல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் ஆக ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் கிரியேட் ஆயிடும். அதனால நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா அந்த ஜாபை விடணுங்கிற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அது அப்படி யாராவது சொல்லியிருந்தா கூட அது வந்து தப்பா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் உங்களுக்கு இருக்கு. ஸோ சைடு இன்கம்மை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா இயர்ன் பண்றதுக்காக நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் பண்றீங்க, இல்லை ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்றீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆப்ஷன் செல்லிங் யாருமே பண்றது கிடையாது. ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க ஆப்ஷன் பையிங் தான் மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பையிங் சூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆப்ஷன் பையிங்ல உங்களுக்கு மார்ஜினை நீங்க தான் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா எமோஷன்ஸ் இருக்காது. இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு நீங்க ஆப்ஷன் பையிங்கும் பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் சொல்றது கிடையாது. நம்ம என்னதான் டெக்னிக்கல்ஸ் படிச்சாலும் நம்ம சார்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டாலும் என்னதான் பண்ணாலுமே நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினை செட் பண்ணாத வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் தான். ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பைரி டேலாம் போனீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 20-30 கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம மார்ஜின் செட் பண்ணிட்டு ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு லாட் தான் எடுப்பேன்னு சொல்லி எக்ஸ்பைரியில் வெறும் 4 லாட் அட்டன் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்தாலே போதும், டார்கெட் போட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து நீங்க அச்சீவ் ஆனாலும் சரி அச்சீவ் ஆகலாம் சரி, நமக்கு வந்து என்ன சொல்றோம்னா ஒரு டென்ஷன்ஸ் வந்து இருக்காது, ஒரு எமோஷன்ஸ் வந்து சுத்தமா இருக்காது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டாச்சு நீங்க வேலையை விடணுங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க. அதுக்கு பதிலாக நான் என்கிட்ட இருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நான் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்றப்ப மார்ஜின் செட் பண்ணிக்குவேன் எனக்கு நானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ரேட் அட்டன் பண்ணீங்கனாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டென்ஷனும் குறைஞ்சிரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் நீங்க வந்து அடைஞ்சிருவீங்க. என்ட்ரி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு என்ட்ரி லெவல் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்க வேலையும் பார்க்கலாம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா தாராளமாக அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.